Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஐயோ பாவம், வச்சிருந்த காரையும் வித்துட்டு சைக்கிள் வாங்குற அளவுக்கா விஷாலுக்கு வறுமை, அதனாலதான் சைக்கிள்ல வந்து வாக்களித்தாரா என உச் கொட்டி வரும் ரசிகர்கள் இனி ஷூட்டிங்கிற்கும் விஷால் சைக்கிள்ல தான் போவார் போல என்கின்றனர். தான் அரசியலுக்கு வருவதாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி பெயரை அறிவித்த நடிகர் விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பேன் என கூறினார். இதே போல தானும் எப்போது வேண்டுமானாலும் அரசியலுக்கு வருவேன் என கூறிய நடிகர் விஷால் 2026இல் தேர்தலில் குதிக்க உள்ளேன் என கை தூக்கினார். அவன் என்ன செய்யறானோ அதைத்தான் நானும் செய்வேன் என நடிகர் விஜயை போல விஷால் அறிவிப்பு கொடுக்க இருக்கட்டும் என ரசிகர்கள் அப்போதே கலாய்த்தனர். இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது இளைய தளபதி விஜய் சைக்கிளில் சென்று வாக்களித்தது போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் விஷால் சைக்கிளில் வந்து ஹாயாக வாக்களித்துவிட்டு சென்றார். விஜய் சைக்கிளில் சென்றபோது வலதுபுறம் இடதுபுறம் பின்பக்கம் என ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்தனர். ஆனால் விஷாலின் சைக்கிளை சாலைகளில் சென்ற சக வாகன ஓட்டிகள் கூட சீண்டவில்லை என்பதுதான் வருத்தத்திலும் வருத்தம். புரட்சி தளபதி என்பதால் இளைய தளபதி என நினைப்பா? அறிவிப்பும் செயலும் அப்படியே விஜய் போன்றே காப்பி அடிக்கிறீங்களே, எப்படி காப்பி அடித்தாலும் எடுபடாது என விஜய் ரசிகர்கள் முரட்டுத்தனமாக கலாய்த்து தள்ளினர். இந்த கலாய் அலை ஓய்வதற்குள் சேலம் தனியார் கல்லூரி விழாவில் கலந்து கொண்ட விஷாலிடம் விஜய் போன்றே சைக்கிளில் வந்து வாக்களித்த விஷயத்தை பற்றி மாணவர் ஒருவர் கேள்வி கேட்டார். அதுல நீங்க சைக்கிள்ல வந்திருந்தீங்க, அவரோட இன்ஸ்பிரேஷனால நீங்க சைக்கிள்ல வந்திருந்தீங்களா இல்ல அவரை ஒரு எக்ஸசைஸ்னால வந்திருந்தீங்களா சார்? கேள்வியின் போது அரங்கத்தில் மாணவர்கள் கைத்தட்டல்களை பறக்கவிட விஜயின் தன்னம்பிக்கை பிடிக்கும் தான். அவர் சைக்கிளில் சென்றதை நான் பார்த்துள்ளேன் தான். ஆனால் தான் சைக்கிளில் சென்றதற்கு விஜயின் இன்ஸ்பிரேஷன் என்று சொல்ல முடியாது என மழுப்பிவிட்டு அடுத்து தன்னிடம் காரே இல்லை விற்றுவிட்டேன் என ஒரே போடாக போட்டார் விஷால். அடப்பாவுமே, விஷாலுக்கு அவ்வளவு வறுமையா என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இன்னைக்கு இருக்கிற ரோட் கண்டிஷனுக்கு சஸ்பென்ஷனை ஆண்டுக்கு 3 முறையெல்லாம் மாற்ற முடியாது. என்னிடம் காசும் இல்லை, சைக்கிள் வாங்கினால் டிராபிக் இல்லாமல் சீக்கிரமாக சென்று விடலாம் என்றுதான் சைக்கிளில் சென்றேன் என கூறினார் விஷால். விஜய் டாபிக்கை முடித்த விஷால், நான் மனதிற்கான தெரபிஸ்ட் எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் அதற்காக தன்னை மென்டல் என நினைக்க வேண்டாம் எனவும் உடற்பயிற்சி செய்வது மட்டும் முக்கியமல்ல, மனதளவிலும் ஆரோக்கியம் வேண்டுமென தெரிவித்தார் விஷால். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விஷால், ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, 2026இல் அரசியலுக்கு வருவது உறுதி என்றும் மற்ற அரசியல்வாதிகள் மக்களுக்கு நல்லது செய்தால் நான் ஏன் அரசியலுக்கு வரப்போறேன், நான் என் நடிப்பு தொழில பாப்ப, மக்களுக்கு நல்லது செஞ்சு தன்னை அரசியலுக்கு வரவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என அரசியல் கட்சியினரை வம்புக்கு இழுத்தார் விஷால். இத்தனை பேர் இருக்கும்போது இன்னொரு கட்சி கொடி, இன்னொரு கட்சி, இன்னொரு தலைவன் பேர்ல வந்து இவன் வரான், இவன் என்னத்தை கிழிக்க போறான்னு எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் மக்களோட அடிப்படை வசதிகள். அந்த விஷயம் எல்லாம் பூர்த்தி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி வாக்காளர்கள் வெறும் வாக்களிச்சு நான் பாட்டு என் தொழில பாட்டு நான் போயிட்டு இருப்பேன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.